அனுமதியின்றி பட்டாசு வெடித்தால் சிறை தண்டனை அபராதம், ஐஜிபி எச்சரிக்கை. வணிகம், இந்திய வணிக சமூகத்தை வலுப்படுத்த புதிய கடனுதவி திட்டம், எஸ்எம்இ வங்கி 50 மில்லியன் ரிங்கேட் நிதி ஒதுக்கீடு. 10 மில்லியன் அமெரிக்க டாலர் கோரிக்கையுடன் MAHB அமைப்பு ஹேக் செய்யப்பட்டது, அன்வார் தெரிவித்தார். தனாகா நேஷனல் இணைப்பை திருடிய போது மின்சாரம் தாக்கி ஆடவர் மரணம். MAHB எனப்படும் மலேசியா ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் அமைப்பு 10 மில்லியன் அமெரிக்க டாலர் கோரிக்கையுடன் ஹேக் செய்யப்பட்டது அல்லது ஊடுருவப்பட்டதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எனினும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என அவர் கூறினார். இது குறித்து தெரிவிக்கப்பட்ட போது, நான் காத்திருக்கவில்லை, 5 வினாடிகளில் நான் உடனடியாக குற்றவாளியின் கோரிக்கைகளை ஏற்க முடியாது என்று பதிலளித்ததாக அன்வார் கூறினார். நேற்று நாங்கள் இணைய தாக்குதல்கள் மற்றும் அதன் ஊடுருவல் பற்றி பேசினோம் என இன்று கோலாலம்பூர் போலீஸ் பயிற்சி மையமான புலாப்பூலில் 218வது போலீஸ் தின நினைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது அன்வார் தெரிவித்தார். கடந்த ஓரிரு நாட்களில் MAHBக்கு மிகவும் கடுமையானதாக இருந்தது. எனவே எப்படி தீர்ப்பது என்பது குறித்த விவாதத்தில் ஹேக்கர்கள் 10 மில்லியன் டாலர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நிதியை பெறுவதற்கான கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் என்று அவர் கூறினார். உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில், தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாசில் மற்றும் போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் உசேன் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மலேசியாவின் தலைமையும் அமைப்பும் நாட்டிற்குள் அல்லது வெளியே குற்றவாளிகள் மற்றும் துரோகிகளின் இறுதி எச்சரிக்கை அடிப்பணிய அனுமதித்தால் மலேசியா பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஹேக்கரின் கோரிக்கைகளுக்கு அடிபணியாத செயல் சந்தேகத்திற்கு இடமின்றி அரசாங்கத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இது வங்கித்துறை உட்பட அதிகாரிகளின் திறன்களை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நிரூபித்து உள்ளது என அன்வார் தெரிவித்தார். மலேசிய இந்திய தொழில் முனைவோர்களின் மேம்பாட்டுக்காக சிறு நடுத்தர வணிக மேம்பாட்டு வங்கியான SME பேங்க் வணிகம் கடனுதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. வணிக விரிவாக்கத்திற்கு அவசியமான இயந்திரங்கள், உபகரணங்கள், வாகனங்கள் மற்றும் பணி மூலதனத்தை வாங்க ஏதுவாக 50 மில்லியன் ரிங்கேட் நிதி ஒதுக்கீட்டில் இக்கடனுதவி திட்டம் உதயமாகியுள்ளது. 250 விண்ணப்பதாரர்கள் வரை பயனடையும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். SME பேங்க், குஸ்காப், MOF எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சுட்டு நம்மளோட சமுதாயக்காக இந்த ப்ரோக்ராம் நம்மள உருவாக்கியிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது இந்த ப்ரோக்ராம் மற்ற ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஜஸ்ட் லோன் எடுத்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் போயிட்டு செய்வீங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராம் அவங்கள ஸ்பெஷலைஸ் ஒரு டெடிகேட்டட் சென்டர் போட்டிருக்காங்க. SME பேங்கோட HQவில் இந்த ப்ரோக்ராம் சீக்கிரமாக அப்ளிகேஷன் லுலூஸ் பண்ணுறதுக்கு, அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் யூனிட்டே அவங்கள உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளோட சமுதாயக்கு. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் ஆன்லைன் அவங்கள செய்கிறதோ சரி, அவங்கள பேங்க் இல்லைன்னா அவங்களோட பிரான்ச்சுக்கு அவங்கள நடந்து போனாங்களோ சரி, அது அந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்பீடாக ஓடும். இன்னொன்று SME பேங்க் இப்போ இந்த ஃபண்ட் வச்சுட்டு 100,000 to 300,000 நீங்கள் SME பேங்க் நீங்கள் பாய்க்கலாம். அதுக்கு கீழே தக்கூன் இருக்குது, அது 100,000 கீழே. 300,000 மேலே நம்ம போனோன்னா ப்ரீஃப் ஆகிருக்கு பேங்க் ஒரு ப்ரோக்ராம். ஆனால் வச்சுக்கோ நீங்கள் இந்த லோன் எடுத்தீங்க SME பேங்கில், நீங்கள் SME பேங்கோட கம்யூனிட்டியில் இருப்பீங்க. முதல்ல டத்தோ முஸ்லீமோ டத்தோ அர்டி சொன்னாங்க. இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்கிள் கஸ்டமர் லிமிட் அப் டு 140 மில்லியன்
140 மில்லியன் வரைக்கும் நீங்கள் வந்து லோன்ஸ் நீங்கள் எடுக்கலாம், ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் எடுக்கலாம். இன்னொன்று எஸ்எம்பி பேங்க் வந்து முதல்ல ஆர்டிஓ சொன்னாங்க சேடா ப்ரோக்ராம் இருக்குது. இந்த சேடா வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் ப்ரோக்ராமாக மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அடுத்த ஸ்டெப்க்கு போகணும், எப்படி வந்து அவங்கள பிஸ்னஸ் இன்னும் பெருசாக அவங்கள செய்ய போகிறாங்க, எப்படி அது செய்யணும், எப்படி அந்த அக்கௌண்ட்ஸ் அவங்கள மேனேஜ் பண்ண போகிறாங்க, அவங்கள எல்லாம் வந்து உதவி செய்வாங்க, உதவி கொடுப்பாங்க, அட்வைஸ் கொடுப்பாங்க. அது ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் மாதிரி ப்ரோசஸ் மாதிரி அவங்கள வந்து செய்வாங்க. 3.5 முதல் 6 விழுக்காடு வரையிலான குறைந்த வட்டி விகிதத்தில் 1 லட்சம் ரிங்கேட்டில் இருந்து 3 லட்சம் ரிங்கேட் வரையில் கடனுதவிக்கு விண்ணப்பிக்கலாம். நடப்பில் உள்ள அல்லது புதிய எஸ்எம்இ பேங்க் வாடிக்கையாளர்களும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் என்றார் அவர். இன்று தொடங்கி 2027 ஆண்டு டிசம்பர் 31 தேதி வரை சிறு நடுத்தர வியாபாரிகள் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆர்வமுள்ளோர் எஸ்எம்இ பேங்கின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாகவோ அல்லது நாடு முழுவதும் உள்ள அதன் கிளை அலுவலகங்களுக்கு சென்றோ விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க முடியும். அதிகபட்சம் 7 ஆண்டுகளுக்குள் கடனை திருப்பி செலுத்தும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இன்றைய அதன் அறிமுக விழாவுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் ரமணன் கூறினார். அந்நிகழ்வில் அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ கைருல் ஜைமி டாவோட், எஸ்எம்இ பேங்கின் தலைமை செயலதிகாரி டாக்டர் முகமது ஹர்டி இப்ராஹிம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க பட்டாசுகளுடன் விளையாட வேண்டாம் என பொதுமக்களை போலீஸ் நினைவூட்டியுள்ளது. இந்நடவடிக்கையால் கடுமையான காயங்கள், தீ விபத்துகள் மற்றும் பொது அமைதி பாதிக்கப்படலாம் என தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரதருடீன் உசேன் கூறினார். அனுமதியின்றி பட்டாசு கொளுத்தி விளையாடுவது 1957 ஆண்டு வெடிபொருட்கள் சட்டத்தின் கீழ் குற்றமாகும். குற்றவாளிகளுக்கு கடுமையான அபராதங்களும் சிறை தண்டனையும் கூட விதிக்கப்படலாம் என ஐஜிபி எச்சரித்தார். இவ்வாண்டு இதுவரையில் கிடா மற்றும் கிளாந்தானில் பட்டாசு விளையாடியதால் 2 சிறார்கள் காயமடைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். கிடாவில் 7 வயது சிறுவன் பந்து பட்டாசை கொளுத்தி வீசும் முன்னரே அது வெடித்ததால் முகத்திலும் கையிலும் காயமடைந்தான். கிளாந்தானில் சொந்தமாக தயாரித்த பட்டாசு திடீரென வெடித்ததில் 13 வயது பையனின் 3 கை விரல்கள் துண்டாகின. இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாதிருக்க இந்த பெருநாள் காலத்தில் பெற்றோர்கள் மேலதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என ஐஜிபி கேட்டுக்கொண்டார். பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள், மாறாக துக்க நாளாக்கி விடாதீர்கள் என அவர் அறிவுறுத்தினார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். இப்போ தமான் சிலிபின் ரியாவில் பெர்சியாரான் ரிஷா 27 தெனாகா நேஷனல் பிரிகாட் நிறுவனத்திற்கு சொந்தமான மின் கம்பிகளை திருடியதாக நம்பப்பட்ட ஆடவர் ஒருவர் மின்சாரம் தாக்கி மரணமடைந்தார். நேற்று மாலை மணி 6:07 அளவில் பாதிக்கப்பட்ட நபரும் அவரது நண்பரும் மின்கம்பியை துண்டித்துக் கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதால் ஏற்பட்ட வெடிப்பை தொடர்ந்து அவர் மரணமடைந்ததாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அமாட் தெரிவித்தார். திடீரென கேபிள் வெடித்ததில் அந்த 2 நபர்களும் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தனர். அப்போது உயிர் பிழைத்த ஆடவர் விழித்துக் கொண்ட பின் தனது ஒண்டாசி 100 மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றார். இச்சம்பவத்தில் மரணமடைந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவம் குறித்து தெனாகா நேஷனல் போலீசில் புகார் செய்துள்ளது. திருட்டு சம்பந்தமாக தண்டனை சட்டத்தின் 379வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அபாங் ஜைனால் தெரிவித்தார். ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் தி லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி.